டீ கடையில் உட்கார்ந்து கொண்டு இந்த முதியவர்கள் பண்ற அட்டகாசம் தாங்க முடியவில்லை அப்பா. முதலமைச்சர் இருந்து பக்கத்தை வீட்டுக்காரன் வரைக்கும் குறைகளை சொல்லிக் கொண்டு அடுக்கிக் கொண்டு போகிறீர்களே. உன் பொண்டாட்டி, உன் வப்பாட்டி என்று சொல்ல முடியாது, உன் மனைவி, உன் அம்மா, அவர்களிடம் உன்னை பற்றி கேள்விப்பட்டார் பாத்திரங்கள் விளக்குவதை போத கழுவி 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 ஊத்துவார்களா? அது தெரியாமல் 10 ரூபாய் டீயும் 2 ரொட்டியும் வாங்கி தின்று கொண்டு அடுத்தவர்களை கேவலமாக பேசக்கூடிய எண்ணம் உனக்கு எப்படியடா வந்தது? அட பாவி, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டாயா? உன் பிள்ளைகள் அங்கு படித்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இன்று வேலை செய்தால்தான் உன் வீட்டில் விளக்கு எரியுமடா. அதை பற்றி நீ சிறிது கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் எப்படி வந்தார், எப்படி அவருக்கு சீட்டு வந்தது என்று 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பேசக்கூடிய அயோக்கிய ராஸ்கலாக இருக்கக்கூடிய நீ அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கப் போகிறாயா? டேய் மதிகட்டவனே, மானங்கட்டவனே என்று நான் கூறவில்லை. உன் பொண்டாட்டி அங்கே கூவிக்கொண்டிருக்கிறது சேவல் போல. எனவே விழித்திரு, விரைந்திடு, வேலையை செய்திடு, வருமானத்தை பெருக்கிடு, உன் வீட்டை நீ காத்திடு என்று சொன்னால் உனக்கு கோபம் வருமா? அட பாவி, அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தாமல் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்தி. நீ எப்பொழுதுமே ஒரே சீராக இருந்தால் மட்டும் போதாது தம்பி. உன் வீட்டில் உன்னை பற்றியும் அவர்களை பற்றி நீயும், உன்னை பற்றி அவர்களும் தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளடா. அப்பொழுது உன்னுடைய வீட்டில் செல்வமும் பெருகும், எதிர்காலமும் நல்லாவிருக்கும். அயோக்கிய ராஸ்கல்களா, புரிந்து கொள்ளுங்கள்.